அரிசி குருணை பருப்பு உப்புமா நீங்கள் ரெசிபி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கப்பு அரிசி குருணைக்கு அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு கடலப்பருப்பு. இது ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டு வறுத்து வச்சுருக்கிறேன் நான். இது இப்போ போய் அரைச்சின்னு வந்துடலாம். இந்த பதத்துக்கு அரைச்சிங்க, குருணை பதத்துக்கு அரைச்சிக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா விதங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் விதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கணும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். துருவிய இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன். நல்லா பச்சை வாசனை போட்டு நான் இந்த கப்பால் ஒரு கப்பு அளவு குருணை அரிசி எடுத்துருக்கேன்னா அதே கப்பில் 3 கப்பு தண்ணி நான் ஊற்றுறேன். நல்லா கொதிக்கிட்டோம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுருங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம தண்ணி கொச்சிச்சு. கடலப்பருப்பு, துவரம்பருப்பு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கிளறிட்டு நம்ம அரிசி, குருணை அரிசி இப்போ நம்ம சிம்லே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி பருப்பு உப்புமா வந்துச்சான்னு பார்க்கலாமா? சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் வர பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ரெசிபி. இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மை ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அரிசி பருப்பு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிக்குன்னா அபியம்மா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி குருணை பருப்பு உப்புமா நீங்கள் ரெசிபி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கப்பு அரிசி குருணைக்கு அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு கடலப்பருப்பு. இது ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டு வறுத்து வச்சுருக்கிறேன் நான். இது இப்போ போய் அரைச்சின்னு வந்துடலாம். இந்த பதத்துக்கு அரைச்சிங்க, குருணை பதத்துக்கு அரைச்சிக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா விதங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் விதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கணும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். துருவிய இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன். நல்லா பச்சை வாசனை போட்டு நான் இந்த கப்பால் ஒரு கப்பு அளவு குருணை அரிசி எடுத்துருக்கேன்னா அதே கப்பில் 3 கப்பு தண்ணி நான் ஊற்றுறேன். நல்லா கொதிக்கிட்டோம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுருங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம்.
நம்ம தண்ணி கொச்சிச்சு கடலைப்பருப்பு பருப்பு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கிளறிட்டு நம்ம அரிசி குருணை அரிசி இப்போ நம்ம சிம்லேயே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி பருப்பு உப்புமா வந்துச்சான்னு பார்க்கலாமா? சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் வேறு பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ரெசிபி. இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மை ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அரிசி பருப்பு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிக்குந்தா அபியம்மா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.